விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 23வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம், பாடல் 23. அறிவுடையவரின் ஆண்மை செயல். அறிவுடையவரின் ஆண்மை செயல். மாதர்க்கு இதம் கவிவாணர்க்கு சால வணக்கம். ஒரு நாதர்க்கு நீதியோடு ஆசாரம். கல்வி நயந்தற்கு கோதற்ற வாசகம். பொய்க்கு பொய், கோளுக்கு கோல். அறிவில்லாதவர்க்கு இரட்டிப்பு அறிவுடையோர் செய்யும் ஆண்மைகளே. அறிவுடையவரின் ஆண்மை செயல். மாதர்க்கு இதம், மாதர்க்கு இதம் கவிவாணர்க்கு சால வணக்கம். குருநாதர்க்கு நீதியோடு ஆசாரம். கல்வி நயந்தவர்க்கு கோதற்ற வாசகம். பொய்க்கு பொய், கோளுக்கு கோல். அறிவில்லாதற்கு இரட்டிப்பு அறிவுடையோர் செய்யும் ஆண்மைகளே. மங்கையர்க்கு இனிய சொற்களை செய்தல். கவிஞர்களுக்கு மிக்க வணக்கத்தை செய்தல். ஆசிரியர்களுக்கு உண்மையாக வழிபாடு செய்தல். கல்வியை விரும்பி கற்கும் மாணவர்க்கு குற்றமில்லாத சொற்களை சொல்லி கற்பித்தல். தீயர் சொல்லும் பொய்க்கு எதிராக பொய் கூறுதல். பழி சொற்களுக்கு பழி சொற்கள் கூறுதல். அறிவற்றவர்க்கு எதிரில் அவர்களைப் போல் 2 மடங்கு அறியாமை உடையவராய் நடந்து கொள்ளல் என்ற இவை அறிவுடையோர் இவ்வுலகத்தில் நடத்தும் ஆண்மை செயல்களாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். அறிவுடையவரின் ஆண்மை செயல். மாதர்க்கு இதம் கவிவாணர்க்கு சால வணக்கம். குருநாதர்க்கு நீதியோடு ஆசாரம். கல்வி நயந்தவர்க்கு கோதற்ற வாசகம். பொய்க்கு பொய், கோளுக்கு கோல். அறிவில் ஆதற்கு இரட்டிப்பு அறிவுடையோர் செய்யும் ஆண்மைகளே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்திலுள்ள பாடலும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 23வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.